வணக்கம். அன்புடன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராக்கலி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ப்ராக்கலி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இது பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கலியை நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி, அப்புறமா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுருக்கலாம். ஏதாச்சும் புழு இருந்துச்சுன்னா அது செத்துடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம அதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. கோகனட் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் 5-6 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இடித்து அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஜீரகம் எடுத்துக்கோங்க, அதாவது பெருஞ்சீரகம். அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த ப்ராக்கலியையும் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இல்லைனா கரம் மசாலா, இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், செம்ம சூப்பரான ப்ராக்கலி ஃப்ரை ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் க்ரோ ஆக முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.